மக்களோட யார் நிக்கிறா அப்படின்னா தமிழக வெட்டுக்கழகம் மட்டும்தான் நிக்குது. அதற்காக தான் ஒட்டுமொத்த பயமும் உங்களுக்கு. இன்னைக்கு திமுக வந்து அதிமுகவை பார்த்து பயப்படல, பிஜேபியை பார்த்து பயப்படல, இருக்கக்கூடிய எதிரணிகளை பார்த்து பயப்படல, இங்க ஐயா ராமதாஸ் அவர்களை பார்த்து பயப்படல, இருக்கக்கூடிய கேப்டனுடைய கட்சியை பார்த்து பயப்படல. இன்னைக்கு பயம் கொள்வது அத்தனைக்குமே ஒரே காரணம் தலைவர் தளபதி மட்டும்தான். அந்த பயத்தை தான் உங்களால இன்னைக்கு போக்கிக்க முடியல, ஜீரணிச்சிக்க முடியல. இப்பேற்பட்ட மக்கள் புரட்சி எப்படி எழுந்ததுதான், மக்களுடைய எழுச்சி எப்படி எழுந்ததுதான். அப்ப இந்த மாற்றத்தை பேசக்கூடியவரா இருக்கான் தம்பி வேடன், சகோதரன் வேடன். கேரளா மாநிலத்துல பேசுறான், உலக அரசியலையும் பேசுறான், இங்க இருக்கக்கூடிய அரசியலையும் பேசுறான், சாதியத்தினுடைய ஆணவத்தையும் பேசுறான். மாற்றம் வேணும்னு சொல்றான். இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள்லாம் கொண்டாடுறாங்க. இன்னைக்கு கேரளால அந்த பையன் பாடிட்டான். ஆனா தமிழகத்துல அங்க பாடினதை விட கூட்டம் மிக அதிகமா ஸ்டேட்டஸ் வைக்கிறதும் கொண்டாடப்படக்கூடியதுமா இருக்கு. ஏன் இருக்குது? சமூக நீதி ஆட்சியில ஏங்க இப்படி இருக்கும்? எங்க மாநிலம் முன்மாதிரி தம்பி வேடா, உங்களுக்கு தமிழ்நாடு துணை நிற்கும்னு சொல்ல, போராடக்கூடியவன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். தமிழக அரசு சொல்லணுமா இல்லையா? தம்பி கேட்கக்கூடியது நியாயமான கருத்து, அந்த கருத்தை கொண்டதுதான் தமிழ்நாடு அரசு நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். கோமணம் வரைக்கும் உருவிடுவாங்க. அதுக்காக தான் இந்த மக்களுடைய எழுச்சியும் புரட்சியும் இந்த பக்கம் வெடிச்சிருக்குன்னு சொல்றோம்.